ஹாய் சுபு. டேய், ஹலோ சுபு. ஏன் என்ன என்ன எப்படி? பண்ணிட்டு இருக்க? வாயை திறக்காம இவ்வளவு நேரம் கழிச்சு வாயை திறக்கிற? 5 நிமிஷமா ஒன்னும் சத்தத்தையே காணோம் உன் சைடுல. என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ சாரி, நான் வந்து ரெண்டாவது தரம் காஃபி குடிச்சிருக்கேன். மார்னிங் காஃபி, செகண்ட் ரவுண்ட் ஆஃப் காஃபி. ஸோ என்ன என்ன டெம்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நீ பேசாம குடிக்கிற? நீ தான் வந்து காஃபியை விட்டு குடிச்சு விட்டு ரொம்ப நாள் வருஷமாச்சு. யூஆர் டீ மேன். புடிச்சிட்டான் பாயிண்ட். கரெக்ட் தான். பட் நான் டீ குடிக்கணும்னு ஆசைப்படுவேன்ல. சரிதான். அப்புறம் ஓகே. இப்படி யார் வந்தாங்கிற, யார் அந்த நிறுத்துறா டீ குடிக்காதுன்ட்டு? எனிவே, யா, ஓகே. இல்ல, ரெண்டாம் தரம் காஃபியா? எப்படி இருக்கும்? ரெண்டாவது தரம் திக்கா காஃபி. இருக்குமா? ஆ. இல்ல சுபு, அதான் அதான் ஒன்னு. சம்திங் விச் ஐ ஆல்வேஸ் வண்டர்ட் வை, என்ன தெரியுமா? ம். இந்த டிகாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா போடுவா, கார்த்தால வந்து திக்கா வருது. அது ஆமா. வந்து காஃபி டேஸ்ட் சோ வெரி குட். பட் இந்த இரண்டாம் தரம் காஃபி வந்து ஏன்டா அதே மாதிரி திக்னஸ் வர மாட்டேங்கிறது, டிகாக்ஷன்? ஏன்னா அந்த பொடியில அவ்வளவுதான் சத்து இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ வந்து ஒரே பொடியை, இது என்ன கதை? அப்படியே ஒரே பொடியை வச்சு நீ பொடி போட்டு கடைசி வரைக்கும் ஓட்டிக்கலான்னு பாக்குற. அது முடியாது இல்ல. அது கரெக்ட். யா யா கரெக்ட். ஆனா நீ ஆமா. ரெண்டாம் தரம் காஃபியை எப்படி குடிக்கிறேன்னு தெரியல. ரெண்டாம் தரம் மேபி ஓரளவு டாலரபிளா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தனா நீ அந்த டிகாஷன் வந்து ரொம்ப தின்னா இருக்கும், ரொம்ப லிக்விடியா இருக்கும். அதுதான் அதுதான் ரொம்ப வாட்டரியா இருந்தது. இட் இஸ் ஆமா. லைக் நோ அத ஈவன். ஈவன் அதை வந்து அதை வச்சு நம்ம பால் மிக்ஸ் பண்ணாம பிளாக் காஃபியை குடிச்சா இட் வில் இல்ல மேக் சம். பிளாக், அதுக்கு வந்து கலரிங்கே இருக்காது. அத நீ வந்து ஆமா. டிகாஷன்ல காஃபில பால்ல ஊத்துனா என்ன பால். ஆகும் அப்படின்னா, அஹ், அது ரொம்ப ஊத்தணும் பால்ல, ஈவன் டு கெட் ஸ்லைட் கலர். ஓகே. ஐயோ. அத அது வந்து குடிச்சேன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடினார் எம்ஜிஆர். அஹ், வானில் உள்ள தேவர்களை வாழ வைக்க விஷம் குடித்தான். நம்ம விஷம் குடிக்க வேண்டியது அப்புறம் அது விஷமா மாறிடும். ஏய், ரிகார்டிங் காஃபி ஐவ் காட் a couple of stories. ஓகே. அஹ், இது வந்து என்னோட ஃபேமிலி லெஜெண்ட் ஆக்சுவலா. See, in my ஓகே. family, அஹ், a couple of generations ago, a lot of people were cooking. அவங்க தான் குக்ஸ். ஓகே. ஃபேமிலியில போயிட்டு இந்த கல்யாணத்துல குக் பண்றவங்க, இல்ல வந்து ஒரு ஒரு ஜமீன்தார் இல்ல ஒரு பணக்கார வீடு இருந்தா அங்க போய் குக் பண்றவங்க, அந்த மாதிரி. ஸோ அதுல ரைட். வந்து ஒரு மாமா இருந்தார். ஒரு மாதிரி கருப்பா கட்டை குட்டையா. அவரெல்லாம் நாங்க அம்பி மாமான்னு தான் கூடுவார். உண்மையான பேர் எனக்கும் தெரியாது. ஓகே. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு ஜமீன்தார் வீட்டுல ஹி வாஸ் குக்கிங். ஓகே. அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுவாருன்னா, காலங்காத்தால எழுந்தோடனே அவருக்கு முதல்ல வந்து அந்த அந்த ஃப்ரெஷ் காஃபி வேணும். அது எப்படின்னாக்கா, நீ சொன்ன பாரு, இந்த கள்ளி சொட்டுன்னுவாங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு டிகாக்ஷன், ரொம்ப நல்லா திக்கா காய்ச்சின பால் ரெண்டையும் கலந்து, அந்த ம். கோல்டன் அந்த ஹியூ வந்த உடனே அதுல வந்து ரெண்டு சர்க்கரையை போட்டு, அந்த காலத்துல பனங்கள் கட்டு ஏதோ போடுவாங்க, அதெல்லாம் போட்டு மணக்க மணக்க வந்து அவர் காஃபி வரும். காத்தால அம்பி மாமா தான் கொண்டு போய் கொடுப்பாரு. ஓகே. ஓகே. ஜமீன்தார் தெரியும், நல்லா ட்ரெஸ் பண்ணி அம்பி மாமா நம்மள மாதிரி ஒரு வேஷ்டி கீசி கட்டு அப்படியே போவார். யூஷுவல் டிபிக்கல் ஒரு சமையல் மாக்காளர் மாமா அந்த மாதிரி. மாதிரி அந்த மாமா மாதிரி ஒரு 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 கக்கத்துல ஒரு தொண்டு துண்டை வச்சுட்டு போவாரு. தொண்டு வச்சுல ஓகே. கரெக்ட். ஆமா. சோ அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி அப்புறம் இவெல்லாம் காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் தான் அம்பி மாமாவுக்கு காஃபி வரும். அது ரெண்டாவது ரவுண்டு. அப்போ ரெண்டாவது டேஸ்டே ரவுண்டு இருக்காது, சம்டைம்ஸ். ஒரு மாதிரி சப்பையா இருக்கும், ஒரு லிக்விடா ஆமா. இருக்கும், டைல்யூட்டடா மூணாவது இருக்கும். ரவுண்டு கூட வந்துரும்னு வச்சுக்கோ. அவருக்கு ஓகே. வந்து அது வந்து கசக்கும், ஒன்றும் பிடிக்காது. அதாவது இந்த மாமாக்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, காஃபி நல்லா இருந்தா போதும், சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, காஃபி நல்லா இருக்கணும். காஃபி இப்படி கறக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, ஃபேமிலிக்கெல்லாம் காஃபி போட்டு வச்சுட்டு ரெண்டாவது ரவுண்டு காஃபி வரும் பாரு, அந்த தின்னர் டிகாஷனு, ஆமா. அதுல வந்து காஃபி போட்டு ஹீ ஸ்வாப்ட் இட். அதாவது நல்லா குடுக்குற காஃபி ஜமீன்தார் குடுக்கறத இவர் வச்சுட்டாரு. ஆ, இந்த தின்னர் காஃபி வந்து ஜமீன்தாருக்கு கொடுத்துட்டாரு. ஐயோ. ஜமீன்தார் குடிச்சு துப்பிட்டு, ஏன்னா டேய், எந்த கழுதடா இதை குடிக்கும்னாரு. உடனே அம்பி மாமா ரொம்ப ஹம்புலா, இந்த கழுது தான் ஏசமா இவ்வளவு நாளா இந்த காஃபி குடிச்சிட்டு இருந்தது அப்படி அப்படியே முறைச்சிட்டு, டேய் போடா, இவர் சாக், வேலையை விட்டு போடா. ஜஸ்ட் ஃபார் ஆமா. ஸ்வாப்பிங் தட் டம்ளர் ஆமா, காஃபி. ஒரு காஃபிலுக்கு அம்பி மாமா வேலையை போயிடுது. ஓகே. அது வந்து ஒரு கதை. இன்னொரு கதை வந்து என்னோட ரொம்ப தெரிஞ்ச ஃபேமிலி, சொந்தம் கிடையாது, பட் தெரிஞ்ச ஃபேமிலி, ஒரு ஐயங்கார் ஃபேமிலி. அவங்கெல்லாம் இது என்ன ப்ராப்ளம்னா, அந்த காஃபி போடுறதுங்கிறதே ஒரு கலை. உனக்கே தெரியும். அந்த டிகாஷன், அந்த ஃபில்டர் இருக்குல்ல, அப்பர் பார்ட் ஆஃப் த ஆமா ஃபில்டர், அந்த ஆமா ஆமா இந்த ஆமா. ஓட்டை ஓட்டையா இருக்குமே, அதை கரெக்ட். வந்து நல்லா அந்த நெருப்புல காய்ச்சிட்டு, அது மேல ரெண்டு சர்க்கரையை போட்டு, அப்புறம் அது மேல கரெக்ட். பொடி போட்டு, அப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க. அதுதான் ப்ராசஸ். இது ஆமா. என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, நாங்க வந்து ஒரு இந்த ஃபேமிலியில இவங்க இந்த மாதிரி போட மாட்டாங்க. இது டீ போடுற மாதிரி அப்படியே தூக்கி போடுவாங்க. அது மேலேயே பாலை ஊத்துவாங்க. ஆ, எப்படிடா காஃபி வந்து டீ மாதிரி பண்ணனுக்கா ஃபில்டர் பண்ணி குடுப்பாளா அந்த இதுவ? அதான்டா. அது மேல போட்டு என்ன பண்ணுவாங்க, பவுடர் அதை வடிகட்டிடுவாங்க. பவுடர் வந்து அந்த ஃபில்டர்ல வச்சு அதுல ஹாட் ஆ, வாட்டர் விட்டா, எப்படிடா அது? அது தெரியல. சி, தேர் ஆர் பீப்புள் ஹூ மேக் லைக் தட் மை டியர் ஃப்ரெண்ட்.
அப்படியும் பண்றாங்க காஃபி. ஓகே. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்க கொடுப்பாங்க. நான் அது மாதிரி ட்ரை எங்களுக்குலாம் பண்ணி பார்க்க தெரியாதுல்ல. போறேன். ஆமா. அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அது எப்படி வருதுன்னு எனக்கு ஏய் ஜஸ்ட் ஒரு சரி, உனக்கு கியூரியாசிட்டி. உனக்கு உன் நாக்க கெடுத்துக்கணும்னு ஆசை இருந்தா பண்ணிக்கோ, நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு வந்து நீ வேப்பெண்ணெயை கழிச்சு குடிச்சிக்கலாம் கொஞ்சம், அது மாதிரி தான் இருக்கும் அது. ஓகே. சோ அது என்னாச்சுன்னா, இது நமக்கு என்ன உள்ள கிச்சன்ல பூந்தா பாக்குறோம், நமக்கு என்ன தெரியும்? ஆனா அந்த காஃபி வந்து தே மேக் த காஃபி அண்ட் கிவ் இட் டு, நானும் எங்க அம்மாவும் போனா அந்த மாமி விடவே மாட்டா. மாமி இந்தாங்க காஃபி குடிங்க, காஃபி குடிங்க, காஃபி குடிங்க. எங்க அம்மா கையில நுழைந்திருவா ஒரு டம்ளரை. அம்மா வந்து இப்படி எப்படி அவாய்ட் பண்ணுதுன்னு தெரியாம சாப்பிட்டுட்டே இருந்தா. அப்புறம் ஒரு நாள் நாங்க வந்து வி டிசைடட் தட் அங்க போனா காஃபின்னும் போது எழுந்து வந்துடணும்னு நினைச்சிட்டு வருவேன். போவோம் 2 பேரும். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஓகே. ஆமா, அவ காஃபி ஆஃபர் பண்ணா, இல்ல இல்ல நான் வேலை இருக்குன்னு மாமி, கிளம்பிடலாம் அந்த மாமி வந்து ஐயோ மாமி காஃபி கேட்க கூடாது, காஃபி அப்படின்னு நினைச்சுட்டே சொல்லக்கூடாது போவோம். அப்படின்னு. ஆமா, அது நினைச்சிட்டு போனா ஒரு 5 நிமிஷம் பேசலாம், காஃபி இல்லைன்னா, இல்லைன்னா 5 நிமிஷம் முன்னாடியே கிளம்பிடலான்ட்டு அந்த அந்த மைண்ட்ல போவோம் நாங்க. ஓகே. ஒரு நாள் என்னாச்சு, அந்த மாமி வந்து காப்பிய போட்டு கையில இதே மாதிரி நோண்டிட்டா. அம்மா வந்து இல்ல இல்ல நான் கிளம்புறேன், எனக்கு வேணாம் வேணாம்னு சொல்ல சொல்ல, இந்தாங்க மாமி ஒரு காஃபில என்ன ஆயிட போகுதுன்னா. ஐயோ, காஃபில என்ன ஆயிட போதா, கதி கலங்கிட போறதே. அஹ், அவன் கபஸ்வரம் குடிக்கிற மாதிரி காஃபி குடிக்க முடியாது இல்ல, அப்படின்ட்டு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சரி. அப்ப என்னாச்சு, எனக்கு வந்து அம்மாட்ட வெளில வரும்போது நான் ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தேன். ஏன்டா சிரிக்கிற? அந்த காபி குடிச்சதே நான் குடிச்சதை பார்த்து நீ சிரிக்கிறியான்னு கேட்டா. அல்ல இல்ல, அதாவது அந்த காலத்துல வந்து ஒரு படம் வந்தது. ஒரு ஜமீன்தார் பையன் வந்து டிராமா பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த டிராமா இஸ் அபவுட் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸுக்கு விஷம் குடிக்கிற சீன். இந்த 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 ஜமீன்தார் பையன் ஃபாரின் ரிட்டர்ன், அவன் வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு வந்து இந்த ஸ்டோரியில அவ்வளவு மூழ்கி போயிடுவான். சாக்ரட்டிஸ்க்கு விஷம் கொடுக்கும்போது அவன் இங்கேருந்து கத்துவான் ஆடியன்ஸ்ல இருந்து, நோ சாக்ரட்டிஸ் நீ விஷம் குடிக்க கூடாது அப்படின்னு கட கட கடன்னு மேலே ஏறி அந்த விஷத்தை புடுங்கி, டேய் நீ தான்டா கொடுத்த, இந்த விஷத்தை நீயே கொடுறான்வான். ஐயோ எசமா அது இல்லைங்க அப்படின்னு நிஜமாவே சொல்லி, நிஜமாவே லைவ் டிராமா நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆச்சா அந்த ஸ்டேஜ்ல? மாதிரி அந்த மாதிரி பண்ண ஒரு சீன் அது. இது வந்து ஒரு சினிமால ஒரு சீன் வரும் இந்த மாதிரி. அதாவது டி ஆர் ஓகே. ராமச்சந்திரன் ஒரு ஆக்டர் அந்த காலத்துல அவர் செம்மையா நடிப்பாரு இந்த சீன்லாம். ஸோ ரைட் நோ ரைட். சாக்ரட்டிஸ் நீ விஷம், அந்த மாதிரி நான் நினைச்சிட்டேன். அம்மா நான் சொல்லியிருக்கிறேன், நோ சாக்ரட்டிஸ் நீ விஷம் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி புடிங்க அந்த மாமி கையில கொடுத்துருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன். பட் இது வந்து ஆஹ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங் டீ மாதிரி காஃபியும் ஃபில்டர் பண்ணி குடுக்கறது வந்து. ஏய் நிறைய பேருக்கு இந்த ஃபில்டர் காஃபியோட அருமை தெரியாது, ஃபில்டர்னு ஒரு விஷயமே ஓ தெரியாதுடா. லிட்டரலி, ஆமா. லிட்டரலி காஃபி இப்ப உள்ள ஃபில்டர் பண்ணி குடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்கா ஃபில்டர் காஃபினா? அதாவது நிறைய ஃபேமிலிஸ்க்கு அந்த அதாவது இது வந்து ஒரு அக்வயர்டு ஸ்கில் ஜிக்கோ. இப்போ ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா டீ செரிமனின்னு ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா? ஆமாமா ஆமாமா. அது அது வந்து ஒரு ரிச்சுவல் ஆக்சுவலா. அதை வந்து நீ பட் இதை பண்ணி அதை பட் பண்ணி. பாரு see அந்த the ritual to அந்த டீ செரிமனி ரிச்சுவல் இஸ் ஆமா லாங்கர் than the time ஆமா taken to consume the tea. இல்ல இன்னொரு ஒரு ஆமா கப்ல ஆமா, ஒரு வாய் அதுதான் ரெண்டு உண்மை. வாயில முடிஞ்சிடும். பட் அது ஆமா, லொடுக்கு அது லொடுக்குன்னு. பில்டப்லாம் இருக்கு. அந்த பில்டப்லாம் வந்து சான்ஸே இல்ல. பட் பட் ஜாப்பனீஸ் அப்படி குடிக்க மாட்டாங்க. நீ அவங்ககிட்ட வந்து ஒரு திம்பிள் திம்பிள் வாங்க, ஏன்னா வாட்ஸ் திம்பிள், சொல்லு. இவ்ளோண்டு கப் இருக்கும், இவ்ளோண்டு கப்பு. அதுல கொடுத்தா கூட நம் 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 நம்னு ஒரு அரை அரை மணி நேரம் குடிப்பாங்க அத. ஆமா ஆமாண்டா, அந்த நாக்க மட்டும் விட்டு வச்சுக்கேன், அது லைட்டா படும். அப்படியே அப்படின்னா அப்படின்ட்டு எவ்வளவு அதை ஒரு அரை மணி நேரம் குடிப்பாங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்போ அந்த டீ எல்லாம் இல்ல? ஆ, அந்த டீயும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த டீ நீ நானும் குடிச்சானா, நம்ம வந்து டீ குடிக்கிற காபி குடிக்கிற யூ நோ வாட், இஃப் யூ வாண்ட் டு குவிட் த ஹேபிட் நோ, யூ ஷுட் ஆல்வேஸ் கெட் பேட் காஃபி ஆர் பேட் டீ. அப்புறம் நீ ஹேபிட்டே விட்டுருடா, நிஜமா சொல்றேன். நான் வந்து இன்ஃபேக்ட் எனக்கு வந்து காஃபி விட்டதுக்கு 2 காரணம். ஒன்று 50 வயசுக்கு மேல ஏதாவது ஒன்று விடணும்னு சொல்லி விட்டேன் காஃபியை. ஓகே. டீ வந்து அவ்வளோ ரேரா தான் குடிப்போம், அதிகமா குடிக்க மாட்டோம். அதனால அந்த ஃப்ரீக்வன்சி கம்மியாகும்ன்றது ஒரு ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து ஐ drank a lot of bad coffee. அதனால சரி பார்த்தேன், சரி டேய் இது எதுக்குடா நமக்கு லைஃப்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன், காஃபி குடிக்கிறதே விட்டேன் நான். somehow முன்னாடிலாம் வந்து காஃபி நம்ம யூஸ்வலா டு கெட் இன்டு தி காஃபி ஹேபிட் வந்து பால் காஃபி குடிச்சிட்டு ஆரம்பிச்சதுல ஆமா, ஸ்கூல் டேஸ்ல. பால்னாக்கா பால், அதுல கொஞ்சம் ஜஸ்ட் ஸ்லைட் டிகாக்ஷன், சோ இட் டிகாஷன். டேஸ்ட்ஸ் லைக் ஆமா. காஃபி பட் ம். இட்ஸ் நாட் ஆக்சுவலி காஃபி. ஆமா அதுல சக்கரை ஆமா போடுவா, சோ அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிராஜுவலி as I began I love coffee. இப்போ ஆமா. வந்து சில வீட்டுக்கு போனோம்னாக்கா அவ வந்து காஃபி குடிக்கிறான்னு கேட்க மாட்டாளான்ட்டு இருக்கும். ஆ, என்ன அது வேற. அது வந்து உள்ள ஏன்னா போனாலே சில அந்த பேர் டிகாஷன் வந்து வாசனை அடிக்குமே. சில பேர் வந்து அந்த காஃபி அண்ட் அந்த அவளோட இது போடுறதுல நம்ம எவ்வளவு சர்க்கரைக்கு நமக்கு வேணுமோ ஜஸ்ட் ஜஸ்ட் பிகாஸ் இப்போ வந்து நிறைய பேர் காஃபிக்கு வந்து வேரியிங் லெவல்ஸ் ஆஃப் சுகர் போட்டுக்கிறா. ஆமா பட்
நிறைய சக்கரை போட்டிருந்தானாக்கா அந்த காஃபியோட டேஸ்ட் அட்லீஸ்ட் as far as I am concerned காஃபியோட டேஸ்ட் எஸ் வரது இல்ல. ஸோ காஃபி ஏய் டேஸ்ட் தெரியணும். அதே மாதிரி ஆமா ஓகே நவ் இப்போ வந்து நான் even begun to develop the taste for even black coffee without sugar. ஏன்னா அது இப்ப அது என் என் வந்து நெப்யூ கூட சொல்லிட்டு இருக்கான் நீ வந்து மாமா நீ வந்து பிளாக் காஃபி குடியாது அவ்வளவு நல்லா ஏன் டேய் நான் காஃபி குடிக்கிறதே விட்டுட்டேன் அப்புறம் எதுல அதை போய் குடிக்கணும்னு நினைச்சுப்பேன் அது ஆனா கரெக்ட் இல்ல. இதோட காமெடி என்னன்னா இந்த காஃபி ஷாப் இருக்குல்ல சோ கால்ட் பரிஸ்டாஸ் அந்த பரிஸ்டா தான் அது ஸ்பானிஷ்ல காஃபி ஆமா ஆமா ஷாப் ஓகே ஸோ அங்கெல்லாம் போனேன்னா ஒரு வாட்டி ஏதோ ஃப்ராப்பேன்னா ஹேய் நல்லா இருக்கே பேரு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன் அப்படியே நுர நுரையா இருந்தது பரவாயில்லையே நம்ம வந்து ஆமா ஆமா நுரையோட பால் நுர தள்ளுற மாதிரி பால்ல தரானேன்ட்டு அப்புறம் அத குடிச்சா ஓ ஓ பட் ஓ ஆமா அந்த மாதிரி கஷ்டம்டா ஆ, அந்த மாதிரி சிலப்போ வந்து இப்போ சி நம்ம வந்து ஓகே காஃபி எல்லாம் குடிப்போம். பட் ஐ ப்ரிஃபர் குட் குவான்டிட்டி ஆஃப் காஃபினா ஒரு ஆ, டம்ளர்னாக்கா அந்த ஒன் ஃபுல் டம்ளர் அப் டு த பிரிம் காஃபி இருக்கணும். சில பேர் அண்ட் எஸ்பெஷலி நம்ம வந்து இப்போ வெளியில எங்கேயாவது போறோம் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஏர்போர்ட்லாம் போறோம் ஒரு ஒரு ஏர்ஜ் டு ஹேவ் காஃபி எங்கேயாவது ம், கிடைக்காதான்ட்டு. அண்ட் ம். உனக்கே தெரியும் ஏர்போர்ட் எல்லாம் வந்து கொள்ள விலைக்கு காஃபி எல்லாம் விற்பா. ஆமா ஏன்னா ஏய் நம்ம 200 சொத்துல 300 பாதி கேட்பான் காபி தரேங்க ஆனா உங்க சொத்துல கொஞ்சம் பாதி எழுதி கொடுத்துருங்கன்னு இல்ல, அது கரெக்ட். சோ அவன்கிட்ட சொல்லுவேன் ஸ்பெசிபிக்கா ஃப்ராத்தே வேண்டாம் நீ வந்து ஃபுல்லா வரும் எனக்கு ஒரு காஃபி மாத்திரம் கொடு. பட் இவன் என்ன கரெக்ட் பண்றான்னாக்கா ஒரு அட்லீஸ்ட் 75% காஃபி போட்டுட்டு அந்த பாக்கி 1/4 இருக்குல்ல அது ஆமா நுரையில ஃபில் பண்ணிட்டு வர்றாரா. நம்ம ஒரு வாய் எடுத்து ஆமா நுரை வருது, 2 வாய் எடுத்து நுரை வருது. எப்பதான் இப்போ காஃபி நீ வரும்ட்டு 10 அந்த பேருக்கு இவ்வளவு குறைச்சே வச்சுக்கோ எவ்வளவு ஆகும் மிச்சம் ஆ அது ஸோ மார்க்கெட்டிங் மேன் இருக்கிறதே அவ்வளவு விலைக்கு வாங்குறா. பட் ஸ்டில் இந்த மாதிரி நிறைய ஃபில் பண்ணிடுறதுனா வச்சு சம்திங். அதாவது உனக்கு யானையை கொடுப்பேன் தந்தத்தை பிடுங்கிடுவேன்றான் சத்தான் ஸோ அதனால ஐ ஃபீல் தட் இந்த காஃபி பிஸ்னஸ்க்கு ஆக்சுவலா எங்க எங்க மாமா ஒருத்தர் வச்சிருக்காரு இன்னும் மந்தவெளியில செம்மையான ஒரு காஃபி கடை வச்சிருக்காரு காஃபி தூள் கடை அதாவது அவங்க காஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்க ஓகே அதே மாதிரி நரசூஸ் காஃபின்னு கேள்விப்பட்டிருக்கல நரசூஸ் காஃபி அது எப்படி நம்ம இருக்க முடியும். ஆமா அந்த நரசூஸ் காஃபி வந்து எங்களோட நரசூஸ் காஃபி டிஸ்டன்ட் தான் ரிலேட்டிவ் அது எனக்கு தெரியாது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இருக்கு நம்ம உஸ்ல பண்ணி வருவாரு சோ அது அது வந்து எங்க டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது அதாவது நாட் ரியலி முஸ்லிம் ஷுர் ரிலேட்டிவா? இல்ல இல்ல உஸ்ல பண்ணிடலடா டேய் நர்சஸ் காஃபிடா நரசூஸ் காஃபி அது உசலமணி சொன்னேன். டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் சொன்னாலே இல்ல அது இல்ல டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் வந்து நர்சஸ் காஃபி அதாவது காஃபி மேக்கர்ஸ் ஸோ எனிவே சி இட்ஸ் அன் அக்வைர்ட் டேஸ்ட் நீ வந்து என்ஜாய் ஆமா. பண்ணலாம் ஆனா பேட் காஃபி குடிச்ச மவனே லைஃப்லயே நீ இல்ல இல்ல வந்து இல்ல. மறக்க முடியாதுடா உன்னால ஓகே நான் வந்து சின்ஸ் நீ சொன்னதுனால ஐ வில் நாட் ஈவன் திங்க் ஆஃப் ஃபில்டரிங் தி காஃபி லைக் டீ. எஸ் எஸ் ஆமா. அதுக்கப்புறம் வேற என்ன விஷயம் சுபு இந்த டாக்கிங் ஆஃப் காஃபி காஃபி வந்து பிரேசில்ல இருந்து வருது தெரியுமா ஆமாமா அந்த மாதிரி சவுத் அமெரிக்கால பயங்கரமா இருக்கு. பட் ஹவு தே ஆல்சோ அங்கேருந்து வரணும்னா எது வழியா வரணும் ஆமா இந்த மிடில் கல்ஃப் ஈஸ்ட் வழியா வரணும் கல்ஃப் இப்ப துபாய் நின்னு போச்சு துபாய் எவ்வளவு. பட் என்னடா வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் இந்த இஸ்ரேல் அமெரிக்கா வர்சஸ் ஈரான். ஆஹ் வாட் இஸ் அதான் ஹேப்பனிங்? இது வந்து பை த வே உன்னோட பேசிக்கலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அங்க எல்லாரும் they are there, they are safe. எங்களுக்கு வந்து நல்ல வேலையா எனக்கு ஒன்றும் பெரிய சிக்னிஃபிகண்ட் ரிலேட்டிவ் ப்ரெசன்ஸ் எல்லாம் அங்கே யாரும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இல்ல அதனால நான் அதை பத்தி ரொம்ப கவலைப்படல பட் தேர் ஆர் நேத்தி கூட நாங்க ஒரு எனக்கு see, ரீல்ஸ்ல ஒரு ஸ்டோரி கேரி பண்ணோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் அங்க இருக்கா. பட் அவளோட கேட்கும் போதெல்லாம் அவ பில்டிங் பக்கத்துல அந்த டெப்ரி எல்லாம் விழுறது, திடீர்னு ஒரு பிளாஸ்ட் இருக்கு. ஆமா அண்ட் விண்டோ அந்த இது இருக்கு கிளாஸ் இதெல்லாம் அதெல்லாம் எப்படி கிளாஸ் ஷேக் ஆகுது. பேனல்ஸ் எல்லாம் ஷேட்டர் ஆகுது ஆமா ஆமா கேள்விப்பட்டேன் ஷேட்டர்ல ஷேக் ஆகுது. அப்படி ஒரு லைக் ட்ரெமர் அந்த ட்ரெமர் மாதிரிலாம் மாதிரி இருக்குன்ட்டு கேள்விப்பட்டேன் நான். பட் anyway people are safe and நம்ம சிந்து வந்து அங்க மாட்டிட்டு அப்புறம் ஃபைனலி ஷி மேனேஜ் டு ரிட்டர்ன் இல்ல கவர் இல்ல பேக். என்னன்னா நேத்திக்கு வந்து ஒரு பெரிய கண்டிஞ்சன்ட் ஆஃப் பீப்புள் கேம் ஹோம் ஃப்ரம் துபாய் டு பெங்களூர் அதுல வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் இந்தியன் ஸ்பெஷல் ஃபிளைட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அனுப்பியிருக்காங்க அனுப்பி கூட்டிட்டு வந்திருக்காங்க அதுல வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாம் இங்க நியூஸ்ல பாக்குற அளவுக்கு அங்க மோசம் கிடையாது இருக்கு டெஃபினட்டா இருக்கு அட்டாக் இருக்கு பட் நீங்கெல்லாம் இமேஜின் பண்ற அளவுக்கு இங்க காட்டுற அளவுக்கு அங்க வந்து ஒன்றும் பெரிய பதற்றம் எல்லாம் இல்ல ரெண்டாவது நான் இன்னொரு நியூஸ் பார்த்தேன் நேற்றுக்கு வந்து அந்த இதுல வந்து ஒன் ஆஃப் தோஸ் பாப்புலர் நியூஸ் சேனல்ஸ்ல அவ வந்து வாட் இஸ் ரியல் அண்ட் வாட் இஸ் ஃபேக் நிறைய ஃபேக் வருது இந்த சோஷியல் மீடியாலே பாதி வந்து இப்போ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால இது வந்து வாட் இஸ்
நாட் ஆக்சுவலி ஹேப்பனிங். அதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி ஆறுது அப்படி இப்படின்ட்டு. பட் அவன் வந்து ஃபேக் அண்ட் ரியல் அந்த மாதிரி யூ வுட் ஹேவ் சீன் திஸ் பட் திஸ் இஸ் ரியல் அப்படின்ட்டு அந்த கம்பேரிசன்ஸ் பண்ணி பார்க்கறான். லைக் யூ செட், but still it's not a good sign இல்ல whatever is happening. இல்ல இட்ஸ் நாட் இட்ஸ் சி பட் என்ன ஆயிருக்குனாக்கா இப்போ ஈரான் வந்து அவங்க இன்டென்சிட்டி ஆஃப் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த அந்த மிசைல் அட்டாக்ன்றது கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 85% கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னா மேபி அங்க ஸ்டாக் பைல் மிசைல் வந்து கம்மி, அவங்களுக்கு எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்களா எல்லாத்தையும் தெரியல. அது ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஐ திங்க் தேர் ஆல்சோ ஷோயிங் சம் சைன்ஸ் ஆஃப் ரிட்டர்னிங் டு த நெகோசியேஷன் டேபிள். வில் டாக் அபவுட் பீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஆஃப்டர் த கில்லிங் ஆஃப் அயத்துல்லா அலி ஹமனேயி, ஹிஸ் சன் has been elected as the supreme leader. He has been with his father for a very long time in managing the thing. அங்க வந்து அந்த இரேனியன் கார்டு இருக்கு, ரிப்பப்ளிகன் கார்டுன்னு, அவங்களோட சப்போர்ட் இல்லாம வர முடியாது. ஸோ ஹி ஹஸ் காட் தேர் ஃபுல் சப்போர்ட். ஸோ அதனால வந்து ஆனா இஸ்ரேல் சொல்லியிருக்கான் நான் அவனையும் அடிக்க போறேன்னு. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா பேசிக்லி இது எதுக்கு பண்றாங்கன்னு நமக்கு தெரியல வச்சுக்கோ. இது எதுக்கு அவங்க பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. பிகாஸ் அமெரிக்கா ஒரு நாளைக்கு ஒண்ணு சொல்றான், இன்னொரு நாளைக்கு இன்னொன்னு. ஒரு நாளைக்கு என்ன சொல்றான், நாங்க வந்து 2 நாள் முன்னாடி ட்ரம்ப் சொன்னானே this will last at least for 4 to 6 weeks அப்படின்ட்டு. அதுதான் அது மேபி ரைட். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து லிமிட்டட் வார்னு அவன் சொல்றான். ஆனா எத்தனை வார்ஷிப்பை வந்து அப்படியே அங்க அமாஸ் பண்ணி வச்சிருக்கான்னா ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்கான் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பார்த்தேன்னா இப்போ வந்து இவங்க அடிச்ச அடியில இப்போ பிரான்ஸ், பிரிட்டனு, ஜெர்மனி எல்லாரும் உள்ள வராங்க. ஓகே, ஏன்னா அவங்களோட இடத்தெல்லாம் அடிச்சிருக்கான். ஆஸ்திரேலியன் மிலிட்ரி பேஸும் அடிச்சிருக்கான் துபாயில. ஸோ அதனால இப்போ வந்து என்னன்னாக்கா இந்த கான்ஃபிளிக்ட் இஸ் வைடனிங், விச் இஸ் நாட் அ குட் சைன். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா இப்போ இவங்க எதுக்கு இப்போ அந்த கவுண்டமணி ஜோக் ஒன்று வரும் தெரியல, இந்த கார்ல வந்து எது ஓடுனா இந்த கார் ஓடுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியலன்னுவான். அதுக்கு அது நல்ல நேரில் ஓடுமா, கல்ல நேரில் ஓடுமா, சீம நேரில் ஓடுமா, பெட்ரோல் ஓடுமா, அதுக்கே தெரியும். அந்த மாதிரி இப்போ எதுக்கு வந்து ட்ரம்ப் இதை ஆரம்பிச்சா அவனுக்கும் தெரியல நமக்கும் தெரியல. ஓகே, ஏன் அப்படின்னா ஆனா ட்ரம்ப்க்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வேணும். இல்ல he has ordered something like 13 strikes on different countries in the last 1 year. Yet he claims that he has stopped 8 wars. எப்படி இருக்கு? Anyway, see that he's a man of என்ன சொல்ற tremendous contradictions. But that being him, அது அவங்க that their country's problem. நம்ம ஒன்றும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. பட் என்ன அப்படின்னாக்கா ரியாலிட்டியில this has a potential to explode into a world war. ஆனா வராம இருக்கணும் அப்படின்றது நம்மளோட இந்த பாபா வெங்கான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கியா? பாபா வெங்கா, அதாவது யூரோப்ல பல்கேரியாவே ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த இவ மாதிரி நாஸ்ட்ரடாமஸ் மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுல வந்து வேர்ல்டு வார் வரும் 26ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. ஸோ அதனால வந்து லெட் அஸ் ஹோப் அண்ட் ப்ரே தட் இப்போ ஆயில் பிரைசஸ் ஜாஸ்தியானா நமக்கு வந்து இங்கே விலைவாசி ஜாஸ்தி ஆகும், எல்லாமே எக்கானமி கெட்ஸ் டிஸ்டர்ப்டட். ஸோ லெட் அஸ் ப்ரே தட் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கான்ஃப்ளிக்டாகவே இருக்கணும். நம்ம வந்து லெட் அஸ் ப்ரே. Hopefully நம்ம next episode பண்ணும்போது we will talk about the conflict having ended and there is peace in the world. Yeah, let us hope for that. Yes. Okay. So அப்புறம் வந்து இன்னொன்னு ஒரு பாசிட்டிவ் விஷயம்டா இந்த among all these things இல்ல, இந்த மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் வாங்கடே ஸ்டேடியம்ல வந்து there is this good size press box on the northern side of the stadium. Pavilion on the side irukku, on the south side opposite the pavilion. Okay. The press box, the commentators, media box, it is named after Bala Saheb Thackeray. Okay, it's called the Bala Saheb Thackeray press box. And okay. What is unique is in the see very rarely are the sports journalists recognized for their efforts. அவ வந்து எவ்வளவு வருஷமா வந்து சின்ன கிராஸ் ரூட்ஸ்ல இருந்தா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒருத்தர் ரீச் பண்ணனுக்கு அவனை பத்தி எல்லாம் எழுதி அவனை இது பண்ணி praising him, sometimes criticizing him for the right reasons and and madri without any agendas. Ama. Okay. So what was this thing is about 36 journalists from Mumbai. Okay. Who have been covering cricket for so many years and unfortunately none of them are around anymore. Right. They have been recognized by the Mumbai Cricket Association
And Oh. of course, it is the initiative of Sports Journalists Association of Mumbai known irukku. Oh, Which very which good. it's of course it's like any other this thing. It's a or association of the sports journalists in Mumbai, of which I am also a part of it. Very good, So very good, very good. what happened was last year Mumbai Cricket Association was celebrating 50 years of Wankhede Stadium. 1974-75 they constructed the stadium. Constructed Appalunda the street. Okay. international cricket has been happening at Wankhede Stadium. Wankhede. So 50 years golden jubilee அது போன வருஷம் இது பண்ணனால there are Mm. stands named after say Ajit Wadekar, Rohit Sharma stand, ஆமா. Sharad Pawar stand, and of ஆமா, course ஆமா. அதுக்கு முன்னாடி வந்து Sachin Tendulkar stand இருக்கு, Gavaskar-ஓட ஒரு stand Gavaskar இருக்கு, இருக்கு. Venksankar stand Okay. இருக்கு. Venksankar. And Okay. of course, the two gates of the Wankhede Stadium are named after Paul Umrigar and Vinu Mankad. Oh, All okay. stalwarts of Indian cricket and also of course Bombay cricket. Oh, yes. So என்ன விஷயம்னாக்கா ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் rarely get recognition. அவ வந்து they are always criticized for or pulled up or not pulled up. They are discussed because அவ வந்து இவனை பத்தி தப்பா எழுதிருக்கான், இவனை பத்தி திட்டி எழுதிருக்கான். இல்ல என்ன பத்தி எழுதவே இல்லை, என் போட்டோ போடல, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அதோட பட் புரியுது. நல்லா எழுதுனா அது மாதிரிலாம் ரொம்ப rarely that people say நீ சுபு நீ வந்து நல்லா எழுதிருக்க அந்த மாதிரி எவ்வளவு பேர் உன்கிட்ட சொல்லிருக்கா சொல்ல? உண்மை சொல்றது இல்ல. Yeah. So அது வந்து which now people have recognized 36 such not just writers but also photographers, Marathi journalists, Hindi newspaper journalists, and mostly English. And some of the prominent names, it is remarkable. K.N. Prabhu, Sundar Rajan, so many of them. Rajan Bala. Okay. Here the names are also right. And of course, on the commentator, AFS Talyar Khan, Suresh Saraya. Suresh Saraya, wow. I am very happy that he's mentioned because அவரை ரொம்ப நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன். I mean, I used to commentate with Arsha Bogle on radio. Exactly. And I had the chance to also know him till but for a few years since I moved into Mumbai. அது மாதிரி வந்து நிறைய பேர் like say Pradeep Vijayakar, G.K. Menon, who worked for Times of India and Indian Express. அப்புறம் வந்து சந்திரசேகர் சந்த் மராட்டி ஜர்னலிஸ்ட் மகாராஷ்டிரா டைம்ஸ்ல இருந்தா. அதுக்கப்புறம் ரான் ஹென் சில பேர்லாம் வந்து we have heard so many stories of them, like say Ron Hendricks, அதுக்கப்புறம் ATP சாரதி, அதுக்கப்புறம் Sharad Kotnis, and some of the all they're all just அங்கன்னு பேசுற from a distant Chennai. Definitely I've heard of K.N. Prabhu. Of course அவங்க நம்ம உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம ஜேர்னலிசம் கிளாஸ்லயே மென்ஷன் பண்ணிருக்காரு சார்லாம். நீ என்ன அப்படி சொல்ற? நீ நம்ம ஜேர்னலிசம் கிளாஸ் பண்ணும்போது we had our sir தெரியுமா ரிப்போர்ட்டிங் சார் எஸ் முத்தையா. Of course. Yes, Muthaiya then ran or the newspaper is still there. Madras Musings or a newspaper which he was the editor and he was the I think whatever he was the main man behind that Madras Musings. Yes. So when I told him my interest of sports reporting or my interest in sports thing, he gave me a chance to write for his newspaper, Chennai stories, local stories லாம். So அதுல வந்து one of the stories or ரெண்டு மூணு stories நான் வந்து பண்ணும்போது K.N. Prabhu used to write letters to that Madras Musings newspaper. Not newspaper, but Madras Musings. It's like a tabloid madri which comes every fortnight. It's a magazine or a kind of a newspaper madri. Or eight-page tabloid kind of. Yes. So, நான் ரெண்டு மூணு articles அதுல எழுதினதுக்கு he has written letters to the editor appreciating those the pieces and also bringing him. Okay, glad you mentioned this, Anmadra, which I still have those mention of that. அதுக்கப்புறம் BCCI honored some former legends. They gave them the C.K. Naidu Award. Okay, அதுல வந்து among former captains, all our cricketers, there is only one non-cricketer who is K.N. Prabhu. So that function was in Bangalore. Now வந்து மும்பைக்கு வரதுக்கு முன்னாடி it was somewhere around 2004 or 5 in Bangalore. So K.N. Prabhu was given that award, C.K. Naidu Award, and I had the chance to meet him and tell him that G. Krishnan, I used to write for Madras Musings. Ninga letter lang kuda idirkante. I had the chance to meet him once. Oh, wow. No, among this Ivala honors board lecturer Sundar Rajan, who used to be with Times of India. 1999 Test match, India versus Pakistan in Chennai, the famous Test match. Yeah. Now I was just coming into this thing up in newspaper Sundarkala, just waiting for avenues. I was contributing for this one cricket magazine. Okay, so on the magazine cover பண்ணிருந்தேன்.
I was sitting in my seat in the press box in MH Chidambaram Stadium. அப்போ வந்து இப்போ இருக்கிறத விட ஆப்போசிட் டைரக்ஷன் above the pavilion it used to be an open press box among the spectators or a section was given to the media. ஓகே நான் இப்பதான் பாக்ஸ் உட்கார்ந்திருக்கேன். பண்ணிட்டால. இப்பதான் பாக்ஸ் ஏசி அது ஆப்போசிட் எண்ட்ல போயிடுது. இப்போ வந்து முன்னாடி வந்து above the pavilion it was open. அந்த ஸ்டாண்ட்ஸ்ல வந்து ஒரு செக்ஷன் டேபிள் சேர்லாம் போட்டு அப்படியே கொடுத்துருவா அவளுக்கு. ஞாபகம் இருக்கு. So நான் என்னோட சீட்ல உட்காந்துருந்தேன். என் பக்கத்துல யார் தெரியுமா, சுந்தரராஜன் வாஸ் சிட்டிங். அண்ட் நல்லா பேசினார். நோ குவாம்ஸ் அபவுட் நோ நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்போர்ட்ஸ் எடிட்டர் மும்பை அப்படிலாம் உண்மையே இல்லாம 2-3 அட்வைஸும் கொடுத்தா. விச் யா சோ ஐ வாஸ் எனக்கு அப்போ யார் சுந்தரராஜன் யாருன்னு தெரியாது. பட் அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹர்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் சுந்தரராஜன் இல்ல, அமேசிங். சோ தென் அப்பதான் எனக்கு ஞாபகம், யா ஐ மெட் ஹிம் இன் தி டெஸ்ட் மேட்ச் 1999 அப்படின்ட்டு. அப்போ ஆஃப் கோர்ஸ் ராஜன் பாலா, who can forget ராஜன் பாலா? அவரை நான் நேரா மீட் பண்ணதில்ல, பட் I have worked with a lot of people who was trained by ராஜன் பாலா. in fact Deccan Herald நான் இருக்கும்போது we used to meet him quite often at the Chinnaswamy Stadium or even that KSA clubhouse and all those things. So I'm saying it is something very good initiative, and hopefully many other associations in different states follow and take a leaf out of this. So அந்த மாதிரி நிறைய பேசிட்டோம் நினைக்கிறேன் இந்த வாரம். But it was something very nice which was very pleasing, and many people appreciated the efforts of MCA and SJAM recognizing quite a good thing. I think all associations in India should do this நினைக்கிறேன், because எல்லா regionsலயும் we have wonderful journalists. Even in Chennai we have wonderful journalists. Right. So அது பண்ணணும்னு நினைக்கிறேன். So that is something which I thought would know. It was a very I particularly liked that honors board, and yes, of course you're at least recognizing some some recognition is there. Not that we work, of course people feel happy, and our families la kuda vandirudha, though they were the journalists who were honored were not there. They are no more, but then their families came and they were very very நிறைய ஃபேமிலிஸ்க்கு வந்து இவ்ளோ பெரிய பாப்புலாரிட்டியோ இவ்ளோ பெரிய ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதே I think they will all be very touched, and it's a rare thing. So something is there, so people will know who they were. At least at least out of curiosity they will go and do some so like say Dara Pochkanawala, then hey நம்ம விட்டானே our close friend SS ராமசுவாமியோட அப்பா SV சேஷாத்ரி, who worked for PTI. He is also in that honors board. So so many of them. SSR sir will be really proud ன்னு நினைக்கிறேன். So I told him unfortunately for whatever reasons he has to be in he's not in station actually Mumbai, otherwise he would have been definitely there, and so அதான் இன்னைக்கு மார்னிங் பேசும்போது சொன்னேன், நீங்க வந்து நல்லா இருக்கும், யூ மிஸ்ட் இட் அப்படின்ட்டு. அப்படின்னா ஓகே, I sent him photos and videos and all that. Brilliant. ஓகேடா, so I think ரொம்ப நிறைய பேசிட்டோம். Excellent, and we'll catch up next week. You continue to have your coffee. இல்ல அது ஆயிடுத்து. நான் இப்போ ஃப்ரெஷ்ஷா போட்டா தான் டிகாக்ஷன் பார்க்கணும். ஸோ தயவுசெய்து ஃப்ரெஷ்ஷா போட்டு குடி. ஓகே. அவன் காஃபி பேசும்போது நம்ம வந்து ஸ்ட்ராங் டிகாக்ஷன் அண்ட் லைட் டிகாக்ஷன் பதிலா நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் டிகாக்ஷன் போட்டுட்டு அது தனியா ஒரு பாத்திரத்துல விட்டுட்டு செகண்ட் ரெண்டாவது ரவுண்ட் டிகாக்ஷன் போட்டுட்டு ரெண்டுலயும் மிக்ஸ் பண்ணனாக்கா இட் வில் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா தானடா இருக்கும். மேபி இருக்கலாம், பட் இதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நீ எந்த மாதிரி டிகாக்ஷன் போடுற, நீ எவ்வளவு சிக்கரி ஆட் பண்ற, எவ்வளவு திக்னஸ் இருக்கு, செகண்ட் டிகாக்ஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வருது, இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் பியாண்ட் த செகண்ட் ரவுண்ட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அட்வைசபிள். செகண்ட் இங்க வந்து வீட்ல வித் பியாண்ட் செகண்ட் நோ சான்ஸ். செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் செகண்ட் ரெண்டாவது டிகாக்ஷன் போடுறதுக்கு அப்புறம் தூக்கி தான் போடணும். அத தயவுசெய்து போடுறது பெட்டர். ஆமா. So okay, all right, okay, bye, take care, thank you viewers. Bye. உங்களுக்கு வந்து நீங்க எப்படி அந்த மாதிரி காஃபி குடிப்பேல் ப்ரிஃபர் பண்ணுவேல் கமெண்ட்ஸ்ல போடுங்க. தயவுசெய்து போடுங்க. நிறைய கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா நம்மளும் வந்து காஃபி பத்தி நிறைய பேசலாம், டீ பத்தி பேசலாம், whatever we can talk about those things. All right, cheers. அடுத்த வாரம் பாப்போம்டா. bye.